ஷேய் நந்தி லட்சுமி லட்சுமி சரஸ்வதி பார்வதி விஷ்ணு பிரமா கணக்கு. இது பெரிய கணக்கு. பாண்டிய மன்னருக்கு உள்ள கணக்கு சென்னை மெட்ராஸில் உச்ச நீதிமன்றத்தில் உன் கையில் இருக்குது, நீதிமன்ற கோர்ட்டில் இருக்குது. இப்போ கணக்கை போடுதாரு. அந்த கணக்கை பார்க்க வேண்டாமா? சென்னை மெட்ராஸில் அரசியலாய் கொடியை தூக்கி பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். பத்தியா பார்க்கலையா? 1956 தான் பட்டா போட்டு பவரை போட்டு அடிச்சிட்டான். 1956 பட்டா போட்டு பவரை போட்டு ஓடியாரான். கோர்ட்டில் பத்தியா பார்க்கலையான்னு கேட்கார். நீதிமன்ற கோர்ட்டில் பத்தியா பார்க்கலையா? 1956 பட்டா போட்டு வச்சுருக்கான். பாண்டிய மன்னருக்குள்ள கணக்கு உள்ளே இருக்குது. பாண்டிய மன்னர்னால் என்னன்னு தெரியுதா? அந்த கணக்கை வெளியே எடுக்காரு. தப்புக்கு மேலே தப்பு செஞ்சு நாசம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ கெட்டிடமாக கெட்டுதான், மில்லு தொழிற்சாலை கெட்டுதான், கம்பெனி கெட்டுதான், எத்தனையோ தேட்டர்கள் கெட்டுதான், அத்தனையும் கெட்டுதான், இடிக்கான். அள்ளி கொண்டு எங்கே தட்டுதான்? விவசாய குளத்துக்கு கீழே பூரா போய் விவசாயம் விளையும் பூமியில் போய் கல் மண் செங்கலுங்கெல்லாம் இடித்து கொண்டு போய் தட்டுதான். பாத்தியா பார்க்கலையா? இதுக்கு அதிகாரி எந்த அதிகாரி பார்க்காம? பஞ்சாயத்து போர்டு, வருவாய்த்துறை, இவனுக்கெல்லாம் பார்க்கல. யார்? தாசில்தார், விவோ, இவனுக்கெல்லாம் பார்க்காம காகித பேப்பர் பணத்தை வாங்கி விளாண்டு நக்கிட்டு கிடக்கான். அப்போ எப்படி இந்த முற்றுப்புள்ளி போட்டார்? தூக்கி போட்டு மிதித்து நாக்கு வெளியே தள்ளிப்போ அப்படின்ட்டாரு. முக்கால் சத்தியம் அழிக்கோட நான் பூமியை கொடுத்துருக்கேன் அப்படிங்காரு. கெட்டிடமாக கெட்டுதான், இடிக்கான், கொண்டு போய் எங்கே தட்டுதான்? விளையும் பூமியில் போய் விவசாயத்தில் தட்டியிருக்கான். பாத்தியா பார்க்கலையா? தமிழ்நாடு முழுவதும் பாரு, ஊடாலப்பட்ட மாநிலத்தை பாரு, டெல்லியில் பாரு, தூக்கி போட்டு மிதிச்சு போடுவார். 1956 பட்டா போட்டு தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி வரைக்கும் அடிச்சிட்டான். பாண்டிய மன்னருக்குள்ள கணக்கு உச்ச நீதிமன்றம் மதுரையில் இருக்குது. அதில் சொக்காரன் ஓடியாரான், நான் தான் சொக்காரன் அப்படின்னு வாரான். வந்து ரிஜிட் ஆயிடுச்சா? கோர்ட்ஸில் ரிஜிட் ஆயிடுச்சு. பாண்டிய மன்னருக்குள்ளே நான் தான் வாரிசு அப்படின்னு தூக்கி போட்டு மேய்ச்சி போடுவார். முக்கால் சத்தியம் கணக்கு கைலாசத்தில் சிவன் குடும்பம், ஈஸ்வரன் குடும்பம் கணக்கு போட்டாச்சு. கணக்கை எடுத்துக்கோ, கணக்கு பதிவு பண்ணிக்கோ, இல்லைன்னா எல்லாம் நொறுக்கி போட்டுவோம்ட்டாரு. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் எல்லாம் சைட்டுக்கு அடிச்சு உள்ளே தூக்கி எல்லாம் மானிட பிறகு நசுக்கி விட்ருவோம் அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம்.